வியூவர்ஸ் எனக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் கார்த்திகை தீபத்துக்காண்டி முருகனுக்கு பிரசாதம் சேர்க்குறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு கப் போல் 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு கப்பில் போட்டு நல்லா 3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவிட்டு வந்துட்டோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நம்ம கழுவிட்டு வந்த கடலைப்பருப்பை கடாயில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். குறைஞ்ச தேவை ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வருங்க. ஜாஸ்தியாக வச்சு கறிக்கிடாமல் ஸ்டவ் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ இது ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட நான் ஏலக்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுப்போம். இப்போ இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இப்போ கடலைப்பருப்பு இருந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு நெய் சேர்த்துக்கலாம். கரைஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே 2 நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஏற்கனவே கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம்ல, அதே அளவு தான் ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாதாம் முந்திரி அரைச்சிட்டு வந்ததை இப்போ நம்ம இந்த கடலை மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்தோமோ அந்த கப்பில் 3 கப்பு பால் சேர்த்துக்கலாம். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்லாம். நம்ம ஊற்றின பால் வந்து பசும்பால் தான், நல்லா காய்ச்சி ஆற வச்சது தான். 1க்கு 3 பால் வந்து சேர்த்துக்கோங்க. பின்ன நம்ம எடுக்கிற கப்பு எந்த கப்போ அதே கப்பில் எல்லாமே அளவும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதில் 2 கப்பு போல் ஜீனி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த இனிப்புக்கு ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்யெல்லாம் வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வெளியில் வரும் பாருங்கள்.
இந்த மாதிரி நம்ம வரும்போது நான் ஒரு நிமிஷம் இருக்கட்டும், வெளியில் வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் ஒட்டாமல் சுருள வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கலர்ஸ் எதுவுமே நம்ம போடல, ஜின் தான் செஞ்சுருக்கோம். இது கடலமாவு நம்ம எந்த அளவுக்கு வறுத்துக்குமோ கடலப்பருப்பு, அதோட கலர்ஸ் நல்லா வந்துட்டு பாருங்கள். நல்லா வீடே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு முருகனுக்கு படைங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்யெலாம் வெளியில் வந்துருச்சு. ஜாஸ்தியாக கூட தேவையில்லை, நம்ம கரெக்டாக உள்ள அளவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம பிரசாதம் செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த கார்த்திகைக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் நமக்கு யாரும் திருக்க மட்டும் கேட்கிறேன். ரொம்ப நன்றி.